ஜஸ்ட் அ மினிட் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் மருத்துவர் தேவியின் மகிழ்வான வணக்கம். இன்றைய தலைப்பு தைரியம் தலை காக்கும். தைரியம் எப்படி தலை காக்கும்னு கேட்குறீங்களா? அதுக்கு ஒரு குட்டி கதை. ஒரு நாட்டில் ஒரு அரசன். அந்த அரசன் என்ன பண்ணுறாருன்னா, தினம் காலையில் எழுந்த உடனே சாளரத்தை திறந்து அதன் வழியாக சூரியனை கண்ணுறுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். அன்றைய தினமும் அவர் எப்போதும் போன்று எழுந்து சாளரத்தை திறக்கிறார். அங்கே ஒரு பிச்சைக்காரன் முன்னே வந்து விடுகிறான். அவனை கண்ட பின் அவர் மிகவும் கோபமடைகிறார். கோபத்துடன் அவர் திரும்பும் பொழுது அவருடைய தலை அங்கிருந்த சுவற்றில் மோதி இரத்தம் வழிகிறது. அடடா, இப்படி இரத்தம் வழிகிறதே, இந்த பிச்சைக்காரனை கண்டதால் தான் என்று அவர் இன்னும் அதிக ஆத்திரமடைந்து அங்கிருந்த காவலாளிகளை அழைத்து அந்த பிச்சைக்காரனை இழுத்து வரும்படி கட்டளையிடுகிறார். அதோடு நின்றுவிடவில்லை, அந்த பிச்சைக்காரனின் தலையை வெட்டுவதற்கு ஆணையிடுகிறார். அப்போது அந்த பிச்சைக்காரன் தைரியமாக நின்று கேள்வி கேட்கிறான் அரசனிடம். அரசே, ஏன் என் தலை கொய்யப்பட வேண்டும்? நான் என்ன தவறு செய்தேன் ஐயனே என்று கேட்கிறார். அப்போது அரசன் சொல்கிறார், உன்னை முதலாக நான் கண்ணுற்றதால்தான் என் தலை உடைந்து இரத்தம் வழிகிறது என்று சொன்னார். அதற்கு அந்த பிச்சைக்காரன் அப்படியே வெடித்து சிரிக்கிறான், மிக சத்தமாக சிரிக்கிறான். அதனை கண்ட அரசனுக்கு ரொம்ப கோபம், ஆத்திரம். என்னடா நீ இப்படி சிரிக்கிற? என்ன காரணம் நீ இந்த மாதிரி சிரிக்கிறதுக்குன்னு கேட்குறாரு. அப்போ அந்த பிச்சைக்காரன் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஐயனே, நீங்கள் என்னை கண்டதால் உங்களுடைய தலை உடைந்து இரத்தம் வழிகிறது, அவ்வளவுதான். ஆனால் உங்களை நான் பார்த்ததுனால என்னுடைய தலை வெட்டப்படுகிறது, என்னோட உயிரே போக போகுதே அப்படின்னு சொல்ல, அப்போ தான் அந்த அரசனுக்கு தன்னுடைய ஒரு மூட நம்பிக்கை எவ்வளவு தூரம் ஒரு தவறிழைக்க செய்தது என்று எண்ணுகிறார். அதே போன்று அந்த பிச்சைக்காரனுடைய ஒரு தைரியம்தான் அவனுடைய தலையை காப்பாற்றிருக்கு என்று சொல்லி, எப்பவும் தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க என்று கூறி, நம்ம ஜஸ்ட் அ மினிட் சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.